யாரெல்லாம் சத்யா ரேகாவோட கல்யாணத்தை பார்க்கறதுக்காக ஆவலோட காத்துட்டு இருக்கீங்களோ மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இவங்களோட காதல் வந்துட்டு கை கூடணும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவோட சப்போர்ட் இல்லாமல் லவ் பண்ணுறவங்க எல்லாத்தையும் நம்ம மீனாக தான் வந்து சேர்த்து வச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம், சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து சத்யாவோட காதலுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தது மாதிரி ரேகா வந்து எங்க இருக்காங்க அப்படிங்கிற லொக்கேஷனை வந்து அனுப்பிடுறாங்க. இப்போ ரேகா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நம்ம முத்துவும் மீனாவும் சத்யா கூட சேர்ந்து ரேகாவையும் கூட கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்னது மாதிரி தான் வர்ஷா சார் ஹெல்ப்னால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அப்பா கிட்ட நம்ம முத்துவும் மீனாவும் இதை பற்றி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்போ அண்ணாமலை அப்பா சொல்லுவாங்க, சரிடா பத்திரமா பார்த்து என்ன வேலைக்காக போகிறீங்களோ அதை வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புவார். அதுக்கப்புறமா இப்போ விஜயாவும் மனோஜும் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னது இது, அந்த சத்யாவுக்கு அந்த ரேகாவை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க போல இருக்குது, புருஷனும் பொண்டாட்டியும் போய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோஜ் வந்து சொல்ல, உடனே விஜயா இருந்துட்டு, ஆமாடா அந்த சிந்தாமணிக்கெல்லாம் இதெல்லாம் தேவைதான், நான் அவள் வீட்டில் நின்று சாபம் விட்டுட்டு வந்தேன்டா, அது பழிச்சிருச்சு, எப்படி நம்மளை நடு ரோட்டில் நிப்பாட்டினா, இப்போ அவள் மக ஒன்றுமே இல்லாத ஒருத்தன் கூட ஓடி போக போகிறா, நல்லது தான், எனக்கு நிம்மதி தான், இப்போ நம்மளை எந்த அளவுக்கு இந்த சிந்தாமணி கஷ்டப்பட்டுருப்பா அந்த அளவுக்கு இப்போ அவள் கஷ்டப்பட போகிறா அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோஜ் சொல்லுவான். என்ன சொல்கிற, வருத்தமாக இருக்கா, ஏன் மனோஜ், அப்போ தாண்டா அந்த சிந்தாமணியை பழி வாங்க முடியும், அவள் தினம் தினம் நம்ம பிள்ளை இப்படி போய் கல்யாணம் பண்ணிட்டாலே, ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாலே, ஒன்றும் இல்லாதவளை கல்யாணம் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு தினம் தினம் அவள் அழுவாடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் சிந்தாமணியை பற்றி யோசிக்கிறீங்க, அவங்க பண்ணதெல்லாம் சரிதான், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சரிதான், சிந்தாமணிக்கு இதெல்லாம் தேவைதான், ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்தினதுக்கு இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் இதில் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களாம்மா, இப்போ அந்த சத்யா பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறான், அவங்க அப்பாவோ பெரிய ஃபைனான்சியரு ரேகாவோட அப்பா. சிந்தாமணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவா வேணும், ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கி குமிச்சு வச்சிருக்கா. அவங்களுக்கு ரேகா ஒரே பொண்ணு, நாளைக்கெல்லாம் என்னதான் இருந்தாலும் என்ன சண்டை போட்டாலும் மொத்த சொத்தும் அந்த ரேகாவுக்கு தான் வரும். அந்த ரேகா வந்து யார், ரேகாவை கல்யாணம் பண்ண போகிறது சத்யா தானே, அப்போ சத்யா பணக்காரன் ஆயிடுவான்லம்மா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாடா, இதை நான் யோசிச்சு கூட பார்க்கல பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஆமாம்மா, அதைத்தாம்மா நான் சொல்கிறேன், இப்போ அவன் பணக்காரன் ஆயிடுவான், நான் ஏற்கனவே அவன் நம்ம வீட்டுக்குள்ளே கூட வர முடியாமல் இருந்தான், தகுதி இல்லாமல் இருந்தான், இப்போ எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிடுவான். இப்படி ஒருத்த பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணால் ஏன் அந்த கம்பெனிக்கே அவன் ஓனர் ஆக போகிறான், சாதாரணமாக அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போனான், இப்போ அந்த கம்பெனிக்கு ஓனர் ஆக போகிறான். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது தாம்மா ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோஜ் வந்து சொல்ல, உடனே என்ன விஜயா இருந்துட்டு, ஆமாடா அந்த குடும்பத்தில் ஏழையாக இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு ஏதோ ஒரு லக்கு இருக்குடா, அதனால தான் பாரேன், அவ சீதா என்னடானா ஒரு கவர்மெண்ட்டு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, அவனும் நல்ல வீடு வாய்ப்பு வசதின்னு இருக்கான், இவ பாரேன் முத்துவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் வந்தா எப்படி பிஸ்னஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலில் போய்கிட்டே இருக்கா, சாதாரணமாக தெருவில் நின்று பூ கட்டினவ, அவளோட இதெல்லாம் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டா. அவங்க அப்பா நம்ம ட்ரெயினில் விழுந்து, உங்கள் அப்பாவோட ட்ரெயினில் விழுந்து அடிபட்டதுனால தான் உங்கள் அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணதுனால இப்போ இவளுக்கு இப்படி ஒரு வாழ்வு வந்துருச்சு. இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு, இன்னமும் ஏதாவது தெருவில் நின்று பூ விற்கிறவனையோ இல்லைன்னா மாலை கட்டி விற்கிறவனையோ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. இப்போ இவளுக்கு வாழ்வை பாரு எப்படி வந்திருக்குன்னு. இவங்க 2 பேரை விட அவங்க அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் எப்படிலாம் சொன்னேன் அவங்க வீட்டில், இப்படி உட்காந்து சாப்பிட்ற கூட இடம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ கிண்டல் பண்ணேன், இப்போ அவ்வளோ சொத்து அவளுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வயித்தெரிச்சலில் பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சரிதாம்மா, நாளைக்கு இந்த மீனா கூட நம்மளை மதிக்க மாட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீடெல்லாம் அவங்களோட சொத்துக்கு, ரேகாவோட அப்பாவோட சொத்து கால் தூசிக்கு சமமா, அவங்க எத்தனை வீடு இதேமாரி வச்சுருக்காங்க, பெரிய பெரிய பங்களாலாம் வச்சுருக்காங்கம்மா, அதுக்கு மேலே சிந்தாமணி இந்த அநியாய வட்டிக்கு எல்லாம் வசூல் பண்ணி ஏகப்பட்ட வீடு ஏகப்பட்ட சொத்துன்னு சேர்த்து வச்சிருக்கலாமா, எல்லாமே இப்போ சத்யாவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு விஜயா இருந்துட்டு,
அது அந்த நேரத்துல பிறந்திருக்காங்க. என்னடா பண்ண? உன்னையும் இப்படித்தான் ஒரு பணக்கார வீட்டுக்கு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா, அதுவும் ஒரே பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா, அந்த பணம் எல்லாம் உனக்கு வரும்னு நான் நெனச்சு தான் இந்த பார்லர்காரிய கட்டி வச்சேன். ஆனா, அவ இவ்ளோ ப்ராடா இருப்பான்னு கொஞ்சம் கூட நான் நெனச்சு கூட பார்க்கல மனோஜ். உன் வாழ்க்கைய கூடிய சீக்கிரம் அம்மா சரி பண்ணிருவேன்டா அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா அது எப்படிம்மா சரியாகும்? ஒருவேள அந்த ரோகிணி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நெனச்சா கூட நினைச்சியா? மனசார கூட நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அடிக்க கை ஓங்குறாங்க. இல்லம்மா, அப்படி நினைச்சா கூட காலம் முழுக்க நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் போலம்மா. ஒண்ணுமே இல்லாதவள அவள கல்யாணம் பண்ணி நான் என்னம்மா பண்ண போறேன்? மறுபடியும் அவ கூட சேர்ந்து வாழ்ந்து, அவன் பையன் கிறிஷுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சம்பாரிச்சுட்டு இருக்கணுமா? அதெல்லாம் வேண்டாம்மா. எனக்கும் இதே மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா பாருங்கம்மா. எனக்கும் லைஃப்ல செட்டில் ஆகணும். நெறைய பிசினஸ் பண்ணணும்மா. எப்படியாவது அந்த அமெரிக்கா அந்த சம்மந்தம் மட்டும் அமைஞ்சிருந்துச்சுன்னா என்கேஜ்மெண்ட் ஆன உடனே கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா, இப்ப நான் எப்படி இருந்திருப்பேன்? தேவையில்லாம இப்படி ஆயிருச்சு. இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்ல, உடனே விஜயா இருந்துட்டு, "என்ன வழி இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரோகிணிய டிவோர்ஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம நெனச்ச மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக முடியும். நம்ம நெனச்ச மாதிரி சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. "அதத்தானடா நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நீ என்னடான்னா, அவ வீட்டுக்கு போனேன், சோறு போட்டா சாப்பிட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட வந்துட்டு விஜயா சொல்லி திட்டுறாங்க. "அதெல்லாம் இருக்கட்டும்மா, இப்ப அது பிரச்சனை இல்ல. நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்ல, "என்னடா உனக்கு இப்ப என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு ரூ. 5,00,000 பணம் வேணும்மா. அந்த 5,00,000 மட்டும் அவள்ட்ட குடுத்துட்டோம்னா, அவ டிவோர்ஸ் குடுத்துருவா. அதுக்கப்புறம் நம்ம நெனச்ச மாதிரி இந்த மாரி பண்ணிக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பு தாம்மா இருக்குது." அப்படின்னு சொல்றாங்க. "ரூ. 5,00,000 பணத்துக்கு நான் எங்கடா போவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நீங்க தாம்மா எப்படியாவது ரெடி பண்ணணும். ரூ. 5,00,000 பணம் நாம ஏற்கனவே பிசினஸ் நல்லா போய்க்கிட்டு இருக்குது. பணம் கட்ட வேண்டிய டீலருக்கு பணம் கூட கட்டாம, ப்ராடக்ட்ஸ் கூட வராம இருக்குது. நான் எப்படிம்மா 5,00,000 குடுப்பேன்? உடனே அவள்ட்ட குடுத்துட்டா 5,00,000 குடுத்துட்டா, உடனே கையெழுத்து போட்டு குடுத்துட்டா டிவோர்ஸ் ஆயிரும்லம்மா. நானும் இதே மாதிரி லைஃப்ல செட்டில் ஆயிருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோஜ் சொல்றாங்க. ரூ. 5,00,000 பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? போதும் என்னையெல்லாம் இனிமே எங்கேயும் கடன் வாங்கிலாம் தர முடியாது என்னால அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா வீட்டு பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்குறாங்க. வீட்டு பத்திரமா? போதும்டா போதும். வீட்டு பத்திரத்த வச்சு கடன் வாங்கி குடுத்து, இப்ப பட்ட கஷ்டம் எல்லாமே போதும். இன்னும்லாம் வந்து வீட்டு பத்திரத்தலாம் வச்சு எனக்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. வேற ஏதாவது இருந்தா யோசி. இல்லன்னா வேற யார்ட்டயாவது காசு கேட்க முடியுமான்னு பாரு. என்னாலலாம் 5 பைசா தர முடியாது. அவளுக்கு பணத்த குடுக்குற மாரி பொய் சொல்லி ஏமாத்தி வேணா கையெழுத்து வாங்கு. அவள்ட்டலாம் பணம் குடுக்கவும் முடியாது. என்னால பணத்த ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனோஜ் இருந்துட்டு, இல்லம்மா நீங்க மனசு வச்சா நான் ஒண்ணு சொல்லுவேன். நீங்க வந்து கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா சொல்ற? என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கும்போது, "இப்ப முத்துக்கு வந்து அவங்க கலெக்ஷன் பண்ண பணம் இருக்குதுல்லம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சொல்ல வர நீ இப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லம்மா அவன் இந்த உங்க டிரைவருங்கலாம் வந்து ஏதோ பணத்த குடுத்தாங்கல்ல, அந்த கலெக்ஷன் பணத்த அவ அவங்களோட ரூம்ல தான் வச்சிருப்பா. அந்த பணத்த எடுத்துக்குருவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னடா சொல்ற? பணத்த எடுக்க போறியா? அவளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளதான். என்ன பண்ணுவான்னு தெரியாது. சும்மாவே இந்த வீட்ல உன்னைய இருக்க வைக்கக்கூடாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பணத்த போய் எடுக்கணுங்கிற?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லம்மா, அவங்க எப்படினாலும் இப்ப இந்த பிரச்சனையில சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் திருப்பதி போயிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்றது, வைக்கிறதெல்லாம் அவங்க பிரச்சனம்மா. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பணத்த எடுத்து எப்படியாவது நம்ம அந்த ரோகிணிட்ட குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ எனக்கு விவாகரத்து குடுத்துருவா. அதுக்கப்புறமா நம்ம பணத்த ரெடி பண்ணிருவோம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "நீ சொல்றது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. மாட்டுனோம் அப்புறம் அவ்வளதான். அப்புறம் உங்க அப்பா வந்து நம்ம 2 பேரையுமே கழுத்த பிடிச்சு வெளியில தள்ளிருவாரு" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா ப்ளீஸ்மா, என்னம்மா நீங்க என் வாழ்க்கைய பத்தி நெனச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. அந்த சத்யாவுக்கெல்லாம் பாருங்கம்மா, எவ்வளோ பெரிய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஆனா நான் தாம்மா இப்படி தனி மரமா இருக்கிறேன். கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கம்மா. ஸ்ருதி கூட ரவி சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும் தானம்மா இப்படி இருக்கேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசி மனச மாத்துறாங்க. "சரி விடு. உங்க அப்பா இப்ப வீட்ல இருக்கிறாரு. அவரு வெளியில போனதுக்கு அப்புறமா, அவங்க ரூம்ல போய் பார்ப்போம். எங்கே பணம் வச்சிருக்கிறா, என்ன ஏதுன்னு பார்க்குறேன். ஆனா, அவங்க இந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி, வேற யார்கிட்டயாவது பணத்த கேட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்து பணத்த வச்சரணும் சரியா?
அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிம்மா அத நான் கண்டிப்பா குடுத்துர்றேன்ம்மா. அத நம்ம பார்த்துக்குருவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோஜ் சொல்றாங்க. உடனே இப்ப நம்ம அண்ணாமலை அப்பா இருந்துட்டு, "நான் போய் பரசு வீடு வரைக்கும் போயிட்டு வாரேன். பரச போய் பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னங்க போயிட்டு எப்போ வருவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல இப்ப தானே போறேன். கொஞ்சம் பேசிட்டு வரணும். அது போக முத்துவுக்கு வேற என்ன பிரச்சனை நடக்குமோ, எனக்கு அங்க இருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். பரசுகிட்ட இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும். அதனால அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாரேன். என்னன்னு பார்த்துட்டு வாரேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா? அப்ப நான் பக்கத்துல இருந்தா உங்களுக்கு தைரியமா இருக்காதா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "நீ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்ப. கொஞ்சம் ரிலாக்ஸா நான் போயிட்டு வாரேனே" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி பார்த்து போயிட்டு வாங்கன்னு" சொல்லிட்டு அனுப்பி வச்சுர்றாங்க. அப்பதான் நம்ம அண்ணாமலை அப்பா வந்துட்டு வெளியில போயிர்றாரு. இவிங்க பிளான் பண்ணது மாதிரியே முத்துவோட ரூம்குள்ள போயிட்டு பணத்த எங்க தான் வச்சிருக்கிறா? பீரோல் சாவி எங்க வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம மனோஜ் இருந்துட்டு, "ஒரு வேள கொண்டுட்டு போயிருப்பாங்களோ?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, இல்ல அவ கொண்டுட்டுலாம் போமாட்டா. இங்க தான் எங்கேயாவது வச்சிருப்பான்னு" சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்துட்டு பீரோல் கீ வந்து கிடைச்சிருச்சு. உடனே அவங்க ஓப்பன் பண்ணி அந்த பேக்ல இருக்கிற பணத்த வந்து எடுக்குறாங்க. "எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. தேவையில்லாம உன் கூட சேர்ந்து நான் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அம்மா நம்ம எடுத்துருவோம்மா. அதுக்கப்புறம் இப்ப என்ன அவன் இத வட்டி கட்டத்தானே வச்சிருக்கிறான். இந்த மாசம் இல்லன்னா அடுத்த மாசம் கட்டுவான். அது மட்டும் இல்ல, ரேகாவ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு கோடி ரூவா வந்து கொட்டப் போகுது. அக்காக்காரி கேட்டா தம்பிக்காரன் குடுக்காமலா இருக்க போறான். அதனால அவன் சமாளிச்சுக்கிருவான்ம்மா. எப்படியாவது என் வாழ்க்கைய நான் காப்பாத்தணும்மா. எனக்கு எடுத்து குடுங்கம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை அப்பா வந்து அவரோட ஃபோன வந்து வச்சுட்டு போயிருவாரு. அதனால திருப்ப எடுக்கிறதுக்காக வரம்போது, இவுங்க பணத்த எடுத்துட்டு இருக்கிறத பார்ப்பாங்க. பார்த்துட்டு, "ரொம்ப நல்லாருக்கு நீங்க பண்றது" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே அந்த பணத்த அப்படியே வச்சுட்டு, "இல்லங்க அது வந்து மனோஜுக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "உனக்கெல்லாம் வெட்கமா இல்ல? உன்ன பல தடவ நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான வேலைய பண்ணாதன்னு சொல்லிட்டு. இப்படி அவன என் கையெழுத்த போட வச்சு, நடு ரோட்ல நிக்க வச்சு, விளக்கமாத்தால அடிச்ச மாதிரி அவ்ளோ அவமானப்படுத்தியும், இன்னமும் உனக்கு அடங்கலையா? அவங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்த வட்டி பணம் கட்டுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்களோட நிலைமைய கொஞ்சம் கூட நீ யோசிச்சு பார்க்க மாட்டியா? எவ்ளோ கஷ்டத்த தான் நீயும், உன் பிள்ளையும் சேர்ந்து அவங்களுக்கு குடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நான் வேண்டான்னு தாங்க சொன்னேன். இவன் தாங்க அப்படி பண்ணான். ரூ. 5,00,000 ரோஹிணி கிட்ட குடுத்துட்டு அந்த பார்லர்காரிட்ட குடுத்துட்டா, அவ வந்து டிவோர்ஸ் குடுத்துருவான்னு சொல்லிட்டு தாங்க சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அது இவன் பிரச்சனை. இவன் தான் எப்படியாவது சமாளிக்கணும். பணத்த பெரட்டி என்னனாலும் பண்ணிக்கிறணும். இன்னமும் மறுபடியும் அதே பிரச்சனைய தூக்கி அந்த முத்து தலையில போடுறியே! உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல, கேவலமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவோட கன்னத்துல ஓங்கி ஒரு அறை அறைஞ்சிறாரு. அதுக்கப்புறமா மனோஜ் இருந்துட்டு, "எப்பா" அப்படின்னு வரும்போது அவனுக்கும் 2 அடி அடிச்சிடுறாங்க. "இந்த வீட்ல 2 பேரும் நீங்க இருக்கவே கூடாது. மரியாதையா இந்த வீட்ட விட்டு போயிருங்க. நானும் எவ்வளோ நாள் தான் பொறுமையா இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டே இருக்கிறீங்க. உங்கள விட அந்த ரோகிணி ரொம்ப நல்லவ தான். தன்னோட வாழ்க்கைய காப்பாத்திக்கிறதுக்காக தான் போராடிட்டு இருக்கிறா. ஆனா அம்மாவும் மகனும் சேர்ந்து எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப கடைசில இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்களா? உங்களுக்கெல்லாம் வெட்கமா இல்ல?" அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாரு. "இல்லங்க நாங்க தெரியாம பண்ணிட்டோம். இத நீங்க யார்ட்டயும் எதுவும் சொல்லிக்க வேண்டாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ச்சீ! இத நான் வெளியில சொன்னா எனக்கு தான் அசிங்கம். எனக்கு தான் கேவலம்" அப்படின்னு சொல்லிட்டு, "பணத்த எங்க எடுத்தீங்களோ அங்க வச்சிரணும். இனிமே இந்த மாரி பணத்துல கை வைக்கிற வேல வச்சுட்டு இருந்தீங்கன்னா, கழுத்த பிடிச்சு வெளியில தள்ளிருவேன். அப்புறம் கட்ன பொண்டாட்டியும் பார்க்க மாட்டேன், பெத்த மகனும் பார்க்க மாட்டேன். உழைச்சு அந்த பணத்த குடுக்குறதுக்கு பாரு, உனக்கு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற. உன்னையெல்லாம் இவ்ளோ டிகிரி படிக்க வச்சு எதுக்குடா? பொய் கையெழுத்து போடுறதுக்கும், ஃப்ராடு பண்றதுக்கும், திருடுறதுக்குமாடா உன்னைய இவ்ளோ டிகிரி படிக்க வச்சேன். முத்து எவ்ளோ படிக்காதவன்னு அவ்ளோ தூரம் நீங்க சொன்னாலும், எவ்ளோ கடுமையான உழைப்புனால தான் இந்த வீட்ட மீட்டு குடுத்துருக்கான். அவனோட தயவுல தான் இப்ப இங்க வந்து உட்கார்ந்துட்டுருக்கோங்கிறத மறந்துறாதீங்க. அவன் தலையில எவ்ளோ பெரிய கடன் பாரத்த நீங்க இறக்கி வச்சிருக்கீங்க. பாவம் அவன் கடன கட்டுறதுக்காக நைட்டும் பகலுமா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து அவ்ளோ கஷ்டப்பட்டு வேல பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்க பணத்தையும் சேர்த்து வச்சிருக்கிற வட்டி பணத்தையும் நீங்க இப்படி எடுக்கணும்னு நினைக்கும்போது, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது. உங்க மனசு கல்லால ஆனது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் கிட்ட வந்துட்டு, "உனக்கெல்லாம் வெட்கமாவே இல்லையாடா? நீயி உண்மையிலேயே சூடு சொரணை இருக்கிறவனா இருந்திருந்தா, இந்த வீட்டுக்குள்ள நீ வந்திருக்கவே மாட்டடா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவரையும் திட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் முடியவும், பணத்த வாங்கி மறுபடியும் அண்ணாமலை அப்பா வந்துட்டு, உங்கள நம்பி இது குடுக்கவே கூடாது போல. முதல்ல நீ வீட்டு பத்திரத்த எடுத்துட்டு வா. இப்படி திருடணும்னு நெனைக்கிறவ, உன் மகனுக்காக மறுபடியும் கொண்டு போய் வீட்டு பத்திரத்த எங்கேயாவது வச்சு பணம் கேட்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? முதல்ல வீட்டு பத்திரத்த எடுத்துட்டு வந்து என்ட்ட குடு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை அப்பா வந்து கேட்க,
உடனே "ஏங்க அப்படிலாம் பண்ண மாட்டேங்க. எல்லாமே இவனோட நல்லதுக்காக தாங்க பண்ணேன். நீங்களே இப்படி பேசினா எப்படிங்க? ரூ. 5,00,000 குடுத்துட்டா அந்த பார்லர்காரி விவாகரத்து குடுத்துருவேன்னு சொல்லியிருக்கிறா. பேசாம அப்படி குடுத்துட்டு நம்ம புள்ள எத்தன நாளைக்கு தான் இப்படி தனி மரமா இருப்பான்? அவனுக்குன்னு நம்ம ஒரு வாழ்க்கை அமைச்சு குடுக்கணும்ல. நம்ம போய் சேர்றதுக்கு முன்னாடி இப்ப மத்தவங்கலாம் பாருங்க, எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. அந்த மீனாவோட தம்பி அவன்லாம் எம்மாத்திரம் அவனுக்கெல்லாம் இப்ப எவ்வளோ பெரிய இடத்துல பொண்ணு எடுத்து பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இருக்கான். அப்ப அவன் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிருவான். அப்படி நம்ம மனோஜ் சிறப்பமா வாழ வேண்டாமா? ஒரு பணக்கார பொண்ண பார்த்து அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க. அதுக்கு பணம் தேவைப்படுது. நீங்களே இப்படி பண்ணா எப்படி? நீங்களே அந்த பணத்த குடுத்துருங்க இவன்கிட்ட. எப்படியாவது முத்துக்கிட்ட சொல்லி சமாளிங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்படிலாம் என்னால பண்ண முடியாது. நான் பெத்த பிள்ளைக்கு எவ்வளோதான் நான் கஷ்டத்த குடுப்பேன். உனக்கு தான் மனசாட்சி இல்லாம போயிருச்சு. அதுக்காக எனக்குமா அப்படி? இன்னொரு வார்த்தை நீ ஏதாவது பேசின அப்படின்னா, நான் கழுத்த பிடிச்சு வெளியில தள்ளிருவேன் உங்கள. பிறகு நீங்க வீட்டுக்குள்ளேயே வர முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை அப்பா வந்து திட்டுறாங்க. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.